பெரம்பூரில் நடைபெற்று வரும் மக்கள் நல கூட்டணியின் பரப்புரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். மகத்தான இந்த கூட்டத்தினுடைய தலைவரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளருமான வைப்புக்குரிய சு ஜீவன் அவர்களே, வரவேற்பு நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வடசென்னை மாவட்ட செயலாளர் அருமை தோழர் சுந்தரராஜன் அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் முத்தரசன் அவர்களே, உரையாற்றி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவன தலைவர் மதிப்புக்குரிய தோல் திருமாவளவன் அவர்களே, நிறைவாக உரையாற்ற இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் மக்கள் நல கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளருமான மதிப்புக்குரிய வைகோ அவர்களே, காலம் கருதி சுருக்க சொல்லுகிறேன், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர்களே, திரளாக கூட்டத்தில் பங்கேற்று இருக்கக்கூடிய அருமை தோழர்களே, நண்பர்களே, சகோதரிகள் அனைவருக்கும் மக்கள் நல கூட்டணி சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் முத்தரசு அவர்கள் இங்கே உரையாற்றுகிற போது மக்கள் நல கூட்டணியை கலைக்கப் போகிறார்கள் என்று ஒரு செய்தியை தினகரன் நாளேடு வெளியிட்டிருந்ததை கண்டித்து, அந்த கனவு பலிக்காது, ஆனால் இந்த பத்திரிகை நடத்தக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய அந்த கட்சியினுடைய அந்த கனவு கலைக்கப்படும், தகர்க்கப்படும் என்று அவர் பதிலளித்தார். கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக வலைதளத்தில் பணியாற்றக்கூடிய அறிஞர் நல்லிலிங்கம் அவர்கள் ஒரு செய்தியை எழுதி அண்ணன் வைகோவிடம் கொடுத்தார். நான் என்னன்னு கேட்டேன். மக்கள் நல கூட்டணி உடைகிறது என்று கலைஞர் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி ஸ்கால் ஓடிக்கொண்டிருப்பதாக அவர் எழுதி கொடுத்தார். நாங்கள் பல கூட்டங்களில் இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறோம், பதில் சொல்லி இருக்கிறோம். தினகரன் நாளேட்டில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்தியை வெளியிட்டவர்களும் அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களும் கலைஞர் தொலைக்காட்சியில் இந்த மக்கள் நல கூட்டணி உடைகிறது என்ற செய்தியை சொல்பவர்கள் நிறுவனத்தை சார்ந்தவர்களும் அவர்களுக்கு மக்கள் நல கூட்டணி சார்பாக நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் நாம் செல்ல வேண்டிய இடம் மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு வேற பதில் சொல்ல முடியாதுங்க. கீழ்பாக்கத்தில் நிறைய வேகன்சி இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு. அந்த டாக்டருக்கே மென்டல் ஆயிடுவாங்க. என்ன பண்றது? நான் ஒரு வழி இருக்குங்க, பெங்களூர்ல நிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. நாங்கள் கிருஷ்ணகிரி நகரில் பிரச்சாரத்தை முடித்து தங்கி அடுத்த நாள் காலை நாங்கள் நடைபயிற்சிக்காக 4 தோழர்களும் தலைவர்களும் சென்ற போது திருமாவளவர்கள் பச்சை சட்டை போட்டிருந்தார். உடனடியாக அவரது சமூக வலைதளத்தில் நீங்க 3 பேரும் ஒரே கலர் சட்டை போட்டிருக்கிறீங்க, திருமாவளவர்கள் மட்டும் பச்சை சட்டை போட்டிருக்காரு, இந்த கூட்டணி விட்டு அவர் விலகி விடுவார். நாங்கள் பதில் சொன்னோம், இந்த கூட்டணி என்பது சட்டைகளால் உருவான கூட்டணி அல்ல, கொள்கையால் உருவான கூட்டணி என்று விளக்கம் அளித்தோம். எதற்காக சொல்லுகிறோம்? இதற்கு மேலாக கிரேனைட் ஊழல் அந்த பிரச்சனை இருக்கிறதே, அந்த கிரேனைட் ஊழல் வழக்கு என்பது 2 கட்சி தலைமைக்கு எதிராக ஒரு கத்திவால் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் கலைஞர் பதில் சொல்ல மாட்டார், அம்மா ஜெயலலிதா அவர்கள் பேச மாட்டார்கள். 2013ஆம் ஆண்டு மதுரை மாவட்ட ஆட்சியராக சகாயம் அவர்கள்
அன்றைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு ரகசிய அறிக்கை அனுப்பினார். அந்த அறிக்கையில் சொல்லுகிறார், 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த 2-3 ஆண்டுகளில் கிரானைட் முறைகேட்டால் கொள்ளையால் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு என்பது 16,000 கோடி என்று 2013ஆம் ஆண்டு மாவட்ட ஆட்சியர், மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த சகாயம் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அறிக்கை அனுப்பினார். ஆனால் அந்த மாவட்ட ஆட்சியரை பாராட்டுவதற்கு பதிலாக, அவர் செய்த பணியை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக, ஊழல் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் செய்ததெல்லாம் அந்த மாவட்ட ஆட்சியர் சகாயம் அவர்களை வேறு மாவட்டத்திற்கு மாற்றினார். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்கப்பட்டு அந்த கிரானைட் பரிசீலிக்க ஆய்வு செய்ய வேண்டும் என்று நீதி உத்தரவிட்ட பிறகு ஒரு 10 மாத காலமாக தொடர்ந்து ஆய்வு செய்து சகாயம் அவர்கள் சென்று உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை என்ன சொல்லுகிறார்? கிரானைட் ஊழல் என்பது மதுரை மாவட்ட அந்த கிரானைட் முறைகேடு என்பது ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கிரானைட் முறைகேட்டால் ஊழலால் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு என்பது 1,06,000 கோடி ரூபாய். 20 ஆண்டுகள் ஊழல், மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சகாயம் அளித்த அறிக்கையை முன்வைத்து சரி உயர்நீதிமன்றம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு முதலமைச்சருக்கு ஒரு 6 வார காலத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று ஒரு நோட்டீஸ் அனுப்பியது. இதுவரை அம்மையார் ஜெயலலிதா பதில் சொல்லவில்லை. 20 ஆண்டு காலமாக முறைகேடு நடந்ததாக சகாயம் அறிக்கை சொல்லுகிறது. அந்த 20 ஆண்டுகளில் 10 ஆண்டுகள் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்திருக்கிறார், 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் பதில் சொல்ல வேண்டாமா? விளக்கம் அளிக்க வேண்டாமா? 3 மாத காலமாக கருணாநிதி அவர்களே கிரானைட் முறைகேடு நடந்திருக்கிறது, 20 ஆண்டுகள் நடந்திருக்கிறது, 1,06,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, இதில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற போது கலைஞர் கருணாநிதி மௌனம் சாதிக்கிறார், அம்மையார் ஜெயலலிதா மௌனம் சாதிக்கிறார். நண்பர்களே, அதோடு நின்று விடவில்லை. அந்த ஆய்வு செய்து 10 மாதம் ஆய்வு செய்து அந்த அறிக்கையளித்த சகாயத்தை பழிவாங்குவதற்கு அரசு நிர்வாகம் முற்பட்டிருக்கிறது. ஒரு செய்தி வந்திருக்கிறது, உங்களுக்கு தெரியாதல்ல. ஒரு IAS அதிகாரியுடைய அந்த பணியை மதிப்பீடு செய்வதற்கு ஆண்டுக்கு ஒரு முறை மார்க் போடுறாங்க. 2013-2014 இந்த ஓராண்டில் அந்த கோஆப்டெக்ஸ் செயலாளராக அங்க சகாயம் பணியாற்றுகிற போது 11 கோடி நட்டத்தில் இருந்த அந்த துறையை 13 கோடி லாபம் ஈட்டுவதாக அந்த துறையை மாற்றிய சகாயத்திற்கு 2013-14 ஆண்டுகளில் அவருக்கு அந்த பணி மதிப்பீடு மார்க் என்பது 10க்கு 9.5 மார்க் அரசாங்கம் போட்டிருக்கிறது, அமைச்சரும் தலைமைச் செயலாளரும். ஆனால் சகாயம் அவர்கள் கிரானைட் ஊழலை அம்பலப்படுத்தக்கூடிய அடிப்படையில் 1,06,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, 20 ஆண்டு காலம் முறைகேடு நடந்திருக்கிறது, கலைஞர் கருணாநிதிக்கு பொறுப்பு இருக்கிறது, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பொறுப்பு இருக்கிறது, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 2 அரசுகளுக்கு எதிராக ஊழல் அம்பலப்படுத்தி அறிக்கை சமர்ப்பித்த பிறகு அதே அதிகாரி சகாயம் அவர்களுக்கு 2014-15 அந்த ஆண்டுக்கு உயரதிகாரிகள் சகாயம் அவர்களுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த பணி மதிப்பீட்டு மார்க் என்பது 10க்கு 4 அப்படின்னா ஃபெயில் அர்த்தம். ஒரு 5 ஆண்டுகள் ஒரு IAS அதிகாரி ஏதாவது ஒரு ஆண்டிலே 10க்கு 4 என்ற திறமையற்ற அதிகாரி என்ற அந்த 10க்கு 4 என்ற மதிப்பெண் அவருக்கு வழங்கப்பட்டால் அடுத்து அவருக்கு பதவி உயர்வு கிடைக்காது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களே, நேர்மை அதிகாரி சகாயம் அவர்களை நீங்கள் பழிவாங்க முற்பட்டால் பகிரங்கமாக சொல்கிறோம், சகாயத்துக்கு ஆதரவாக தமிழகத்து மக்கள் இருக்கிறார்கள், மக்களை கூட்டணிக்காக என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தால் அந்த 1,06,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஊழலை அந்த முறைகேட்டை மூடி மறைப்பார்கள் 2 கட்சி தலைமையில் வருகிற போது நாங்கள் பணியோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த சகாயம் அளித்த அறிக்கை என்பது விசாரிக்கப்பட்டு வழக்கு தொடுக்கப்பட்டு யாருக்காவது தண்டனை வழங்க வேண்டும் என்றால் அதிலே தண்டனை பெறப்போவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்த 2 தலைவர்கள் தான் அதில் தண்டனை பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. கூட்டமாக சொல்லி வருகிறோம், மணல் கொள்ளையில் யாரோ குற்றவாளிக்குள் நிறுத்த வேண்டுமா? முதல் குற்றவாளியாக அம்மையார் ஜெயலலிதாவை நிறுத்த வேண்டும். தாது மணல் வழக்கிலே முதல் குற்றவாளியை நிறுத்த வேண்டுமா? அம்மையார் ஜெயலலிதாவை நிறுத்த வேண்டும். கிரானைட்
முதல் குற்றவாளி இருக்க வேண்டுமா? கலைஞர் கருணாநிதி அவர்களை முதல் குற்றவாளி இருக்க வேண்டும். மக்கள் கூட்டணி சார்பாக சொல்லுகிறோம். மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு வரும், அதிகாரத்துக்கு வரும். ஊழலை தடுப்பதற்காக ஊழல் தடுப்பு சட்டம் கொண்டு வருவது மட்டுமல்ல, ஊழல் செய்து சம்பாதித்த சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடிய நடவடிக்கை எடுப்போம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஊழல் வருகிற போது இரண்டு கட்சிகளுக்கு இடையில் வேறுபாடு கிடையாது. ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா? கிரானைட் கொள்ளையில் இரண்டு கட்சி தலை